ஹை லிவிங் அவனுடைய நெக்ஸ்டோரா அப்படிங்கக்கூடிய ஒரு 51 ஏக்கர்ல பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிக்கிறாங்க. 1200 பிளாட் மட்டுமே இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா வேலைமாள் ஸ்கூலே வரப்போகுதுங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான போயிட்டுங்க. ஏகப்பட்ட அமினிட்டிஸ் இருக்குது. மொத்தம் 51 ஏக்கர் 1200 பிளாட் டோட்டல். ஓகே சார். உள்ளே கிளப் ஹவுஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. எல்லா அமினிட்டிஸும் இருக்கு கம்ப்ளீட்டா. இப்படி அண்ணா நகர், போட் கிளப், போயஸ் கார்டன் அதுல இருக்கிற ஃபீலிங் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் கண்டிப்பா இங்க இருக்கும். சூப்பர். அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். செக்யூரிட்டி ஃபுல் 100%. பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி கனெக்ஷன், சீவேஜ் போறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி. லோன் 100% பண்ணிக்கலாம். டிஎன்பி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட். ஒரு 21 லேக் இருந்தா போதும். வணக்கம் சென்னை மக்களே. நம்ம ஆவடிங்க. நம்ம சென்னையில் ஆவடியில் பார்த்தீங்கன்னா மிட்னமல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2 கிலோமீட்டரில் ரிங் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டர் அமைக்கக்கூடிய சூப்பரான ஒரு மெகா டெவலப்மெண்டான ஒரு பாயிண்ட் வந்துருக்காங்க. ஹை லிவிங் அவனுடைய நெக்ஸ்டோரா அப்படிங்கக்கூடிய ஒரு 51 ஏக்கரில் பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணிக்கிறாங்க. 1200 பிளாட் மட்டுமே இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலைமாள் ஸ்கூலே வரப்போகுதுங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான போயிட்டுங்க. ஏகப்பட்ட அமினிட்டிஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்டோரா ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் இருக்குதுங்க, ஸ்விம்மிங் பூல் கொண்டு வர போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அமினிட்டிஸுங்க. ஏகப்பட்ட அமினிட்டிஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு ஹை லிவிங்கில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா நகர் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த நெக்ஸ்டோராவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல்லாக பார்த்தலாம். வணக்கங்க சார். நல்லா இருக்கும். சூப்பர் சார். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டு ஒரு 52 ஏக்கர் சூப்பராக போட்டிருக்கீங்க. அதுவும் பார்த்தா இந்த ஹை லிவிங் நெக்ஸ்டோராக்கு நம்ம இன்வைட் பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்தேன் சார். உங்கள் பேர் பயன்படுத்திங்க. என் பேர் எஸ்ஜே மனோஜ்குமார். நெக்ஸ்டோரான் புது சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா 169 பிளாட் ஆல்ரெடி போட்டது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸ் 1 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 2 400 பிளாட்ஸ் இப்போ ஓபன் பண்ணிருக்கு. ஓகே சார். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 கொடி ஏத்துறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பருங்க. சோ அதுக்கு தான் மக்களே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ங்க சுதந்திர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டோரால ஃபேஸ் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகி ஃபேஸ் 2 ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் சார். ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ பிளாட்ஸ் சார்? மொத்தம் 51 ஏக்கர் 1200 பிளாட் டோட்டல். ஓகே சார். உள்ளே கிளப் ஹவுஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. எல்லா அமினிட்டிஸும் இருக்கு கம்ப்ளீட்டா. நீங்க எப்படி அண்ணா நகர், போட் கிளப், போயஸ் கார்டன் அதுல இருக்கிற ஃபீலிங் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் கண்டிப்பா இங்க இருக்கும். சூப்பர். அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். செக்யூரிட்டி ஃபுல் 100%. பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி கனெக்ஷன், சீவேஜ் போறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி. உங்களுக்கு கிளப் ஹவுஸ் மட்டும் தான் ரெடி பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. கிளப் ஹவுஸ் 2 கிளப் ஹவுஸ் வருது உங்களுக்கு. உள்ள சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. வேலைமாள் ஸ்கூல் சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, வேலைமாள் ஸ்கூல் 2 ஏக்கர்ஸ்ல வேலைமாள் ஸ்கூல் வருது. 2 ஏக்கர்ல வருது. பெரிய ஸ்கூலா இருக்கும். கண்டிப்பா பசங்க படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பக்கத்துலயே விட்டுட்டு போய்க்கலாம். இங்கே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேந்திர வித்யாலயம். 4 கேந்திர வித்யாலயம் இங்க மிட்னமல்லி பக்கத்துல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோடது 4 ஸ்கூல் இருக்கு. ஆக்சுவலா காலேஜ் பாத்தீங்கன்னா வேல்டெக் இருக்கு, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எல்லாமே பக்கத்துல. அவுட்டர் ரிங் ரோட் ரொம்ப பக்கத்துல. 700 மீட்டர்ஸ் தான். இங்க இருந்து 700 மீட்டர் தான். திரும்பி பார்த்தாலே போயிட்டு இருக்கு சார். பஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 700 மீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். மக்களே பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுங்க. இங்க இருந்து பார்த்தாலே வண்டி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுங்க. நம்ம ப்ராஜெக்ட் குள்ளேயே பாத்தீங்கன்னா வேலைமாட ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா டெவலப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மிட்னமல்லியில 4 கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கலாமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல சேர்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, வீடு கட்டி கூட இருக்கும். பக்காவான அமினிட்டிஸோட சூப்பரா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க. சுத்தியுமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். 51 ஏக்கருமே பாத்தீங்கன்னா சுத்தி காம்பவுண்ட் வாலுங்க. அகலமான பிளாக் டாப் ரோடுங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா பார்க்கு, ஜிம், ஸ்விம்மிங் பூல் ஏகப்பட்ட அமினிட்டிஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அண்ணா நகர், போயஸ் கார்டன் வர மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குங்கிறாரு. ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம் சார். வேற டிரான்ஸ்போர்ட்ல எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு? டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மினி பஸ் வருது. ஆக்சுவலா மிட்னமல்லின்னு அந்த ஊருக்குள்ள வந்துடும். அங்கே இருந்து பக்கம் தான், நீங்க வந்துடலாம் ஈஸியா. அது மட்டும் இல்லாம மிட்னமல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, மிலிட்டரி சைடிங்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் தான் நம்ம சைட். 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. ஈஸியா வந்துடலாம். நீங்க எங்க இருந்தாலும் பஸ்ல, ட்ரெயின்ல ஈஸியா வந்துடலாம் நம்ம சைட்டுக்கு. சூப்பர் சார். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் தான். 100% இந்த ஏரியாலே உங்களுக்கு. நீங்க சென்னையிலே டவுன்ஷிப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி, மிட்னமல்லி இந்த சைட் மட்டும் தான். நெக்ஸ்டோரா தான். ஒரு 21 லேக் இருந்தா போதும். நீங்க அழகா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பை பண்ணிக்கலாம். 21 லேக் இருந்தா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சார்? 21 லேக் இருந்தா ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் மினிமம் வந்து 646. ஆமா, 646ல இருந்து நீங்க ஒரு பிளாட் நீங்க ப்ரோக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளவுங்க? 3600ல இருந்து 4500 வரைக்கும் இருக்கு. சூப்பர் சார். 3600ல இருந்து 4500 வரைக்கும் இருக்கு. ஆமா. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம். ஆமா, 646 ஸ்கொயர் ஃபீட் 21 லேக்ல இருந்து ஸ்டார்டிங். இது லோன் பண்ணிக்கலாமா சார்? லோன் 100% பண்ணிக்கலாம். லோன்ல வந்து 80% லோன் பண்ணலாம். ஓகே. லோன் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க இஎம்ஐ லேண்டுக்கு லோன் பண்ணிக்கலாம். ஆமா, லேண்டுக்கு லோன். சிஎம்டி அப்ரூவ்ட். ரெரா அப்ரூவ்ட். சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்ட்னால ஈஸியா லோன் பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம நெக்ஸ்டோரால பாத்தீங்கன்னா அமினிட்டிஸ் செக்னி சொல்லிட்டீங்க. நம்ம வாட்டர் சோர்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு? வாட்டர் எல்லாம் உங்களுக்கு 30 ஃபீட்லயே உங்களுக்கு வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்கும். சோ பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. இபி, சோலார் சீட் பக்காவா டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. மக்கள் வந்தாங்கன்னா லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஓகே, வீடு கட்டி கூட வரைக்கும் சூப்பர் தானுங்க. ஆமா, கண்டிப்பா உடனே குடி வந்துடலாம். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா.
ஓகே சார், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சர் growth இந்த மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் growth இப்போ நாங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 3,299 தான். ஓகே சார். ஃபேஸ் 1 இது லான்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 months இருக்கும். ஓகே. 8 monthsலேயே உங்களுக்கு 3,600லேருந்து 4,500 வரைக்கும் வந்துச்சு ப்ரைஸ் ரேட்டு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years வரைக்கும் சேல் பண்ணுவோம். ஓகே. 3 years வரைக்கும் இந்த கம்பெனி இங்கே இருக்கிற ப்ளாட்ஸை தான் சேல் பண்ணுவாங்க. இந்த 3 years ப்ராஜெக்ட்ல 3rd year நாங்கள் விற்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 rupees per square feet வந்துடும். அந்தளவுக்கு growth ஆயிரும். ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ வாங்குறதே உங்களுக்கு வித்தின் 3 yearsலேயே உங்களுக்கு டபுள் ஆகிடும் கண்டிப்பாக. சூப்பர் சார், டபுள் மடங்கு. நீங்கள் 10,000 சொன்னீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு போக மாட்டோம். ஆமாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு. ஆமாம், இதில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஒரு மனுஷனுக்கு. வாழ்க்கையிலே ஒரு முறையோ 2 முறையோ செய்கிற ஒரு விஷயம். ஸோ அது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு அதை கஷ்டப்படுறதை விட எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற இடத்துல வாங்கிட்டீங்கன்னா இது உங்களோட பெரிய அடையாளமாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா ப்ரெஸ்டீஜியஸாக சொல்லிக்கலாம், நெக்ஸோரால என்னோட வீடு இருக்கு அப்படின்னு. ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் எல்லா ஊருக்குமே ஒவ்வொரு ஏரியா வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்னைக்கு நம்ம ஆவடி அப்படின்னு சொன்னாலே நெக்ஸோரா தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதை ப்ரீமியமாக சொல்லிக்கிற லெகசியாக இருக்கும். உங்களோட லைஃப் லாங் உங்களுக்கு ஜென்ரேஷன் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்கள் வாங்கி கட்டி வைக்கிற வீடு. கண்டிப்பாக சார். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா நகர் எப்படி ப்ரெஸ்டீஜாக இருக்கோ அதே மாதிரி ஆவடியில நெக்ஸோரா தான் பிராண்ட் மாதிரி. கண்டிப்பா மக்களே, நம்ம நெக்ஸோராங்க ஹை லிவிங் நெக்ஸோரா பாத்தீங்க அப்படின்னா ஆவடியிலே வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டா இருக்குதுங்க. இந்த நெக்ஸோரா பாத்தீங்கன்னா 51 ஏக்கர்ல செம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம முதல்ல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா வேளம்மாள் ஸ்கூல் வருது. ரயில்வே ஸ்டேஷன் மிட்னமல்லி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் அமைஞ்சுங்க. இப்படி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸோட ஒரு ஹை லிவிங் நெக்ஸோரால உங்களோட வீடு கனவு நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா தாராளமா டிஸ்பிளே நம்பர் கான் பண்ணுங்க சார். மக்கள் வர்றாங்க அப்படின்னா வந்து கேப் ஃபெசிலிட்டி ஆன் பண்ணுங்க. 100% சென்னையில் எங்க இருந்தாலுமே நம்ம கேப் ஃபெசிலிட்டி சென்னை ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். ஆமா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மக்களே, சார் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார் தான் ஃபோன் நம்பர் வந்து கான்ட் பண்ணுவாங்க. நீங்க கேப் ஃபெசிலிட்டி வேணும்னா உங்களோட லொகேஷன்லேயே வந்து பிக்கப் பண்ணி வந்து சுத்தி காமிச்சிட்டு நீங்க வந்து அழகா புக் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே நம்பர் கான் பண்ணுங்க, நேரா ஃபேமிலி விசிட் பண்ணுங்க. இந்த நெக்ஸோரால உங்களுக்கான வீட்டு எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு லேண்ட் பத்தி உங்களுக்காக காத்துருங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 சோல்ட் ஆயிடுச்சு, ஃபேஸ் 2 போயிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமா வந்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரி ஃபியூச்சர் growth வந்து ரொம்ப அதிகமா இருக்கு போதுங்க. டிஸ்பிளே நம்பர் கான் பண்ணுங்க. இந்த நெக்ஸோரால உங்களுக்கு பிடிச்ச லேண்டை புக் பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.